கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளையிலேயும் சங்கீதம் 42ஆம் சங்கீதம் நம்ம கண்களை மூடி செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த வேலையில் பேசுறது நல்ல பிதாவின் ஆவியான கர்த்தாவே, ஆவியானவரே நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியே பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். பரிசுத்தாவியான ஆளுகை செய்யும். நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும் அப்பா. நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வேதத்துல பார்க்கிறோம், தாவீதின் சங்கீதத்துல ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மல்கிஸ் என்னும் தாவீதின் சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்குது. நாளைக்குல மானானது நேரோடையில வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி அப்போ தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைகளை தண்ணியை தேடி வான் ஓடி போறது போல தண்ணி எங்கு கிடைக்காதபடி இருந்துச்சு, மான் ஓடி போயிட்டே இருக்குமா. அந்த பயங்கரமான அந்த வெயில்ல அந்த நான் கூட இருந்துச்சுமா ரோட்ல காணுமா தண்ணி கிடக்கிற போல தெரியுமா. அந்த மான் ஓடி போக போக அது தண்ணி கிடைக்காதான். அதே போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மளுடைய இருதயமும் ஆண்டவரே வாஞ்சித்து என்ன செய்யணுமா, கதறணும். அப்படி இருந்தா தான் நம்ம அவரை தேட முடியுமே தவிர, அப்படி அவரு நம்ம அந்த வாஞ்சை இல்லைன்னா யாரும் நினைச்ச முடியாது, தேடவே முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தேவனுடைய ஆண்டவரே நான் உங்க தேடுறதுக்கு இன்னும் வாஞ்சி தாங்க ஏசப்பா, இன்னும் தாகத்து தாங்க ஏசப்பா நீங்க கேளுங்க. 2ஆம் வசனம் போட்டிருக்கு, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி, எப்போதும் உங்களுடைய சந்நிதியில நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும், அவருடைய சமூகத்தை நம்ம தேடணும். எப்போதும் இயேசுடைய சமூகத்தை தேடி ஆண்டுடைய ஆலயத்தை நினைச்சாரு. தாவீது ரொம்ப நேசிச்சாரு. ஆலய வாசல காத்திருப்பதையே நான் நினைச்சுவேன் நாடுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். ஆலயத்தின் வாசல்ல நினைச்சுவேன் காத்திருக்கிறேன்னு சொல்லி. சங்கீதம் 63ல அந்த 1ஆம் வசனத்துல வாசனா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மையமையும் கண்டேன், ஜீவனை பார்க்கிற உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அவருடைய எப்படி இருக்குதான், அது வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை நினைச்சது வாஞ்சிக்கிறது. மாம்சம் ஆண்டவரை வாஞ்சிக்குதான், தேடுதான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்ம மாம்சம் இருந்துச்சு ஆண்டவரை தேடணும், ஜீவனுள்ள தேவன் என்ன செய்யணும், தேடணும்னு சொல்லி போட்டிருக்கிற சங்கீதத்துல. இந்த தாவீது பார்க்கும்போது தாவீது ஆண்டவர் அப்படி ஒரு அன்புல இருந்தவர் தான். நீங்க சங்கீதம் முழுவதும் சங்கீதத்தை இங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்தை நிறைய சங்கீதம் தாவீதுக்குள்ளதுதான். ஆனா அவர் என்ன போட்டிருப்பாருன்னா, ஆண்டவர் அவ்வளவுதான் தேடுவார், அவ்வளவு ருசிச்சிருப்பாரு, ஆண்டவரை பத்தி அவ்வளவு அழகா பேசியிருப்பார். அவர் கொஞ்சம் ஏசப்பட்ட அன்பு ருசிச்சவங்க தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்களும் ஆண்டவருடைய அன்பை நீங்க என்ன செய்யணும், ருசிக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற பெரிய காரியம் இல்ல, தேவனுடைய அன்பை நீங்க என்ன செய்யணும், ருசிக்க. அவர் சொல்றாரு 2ஆம் வசனம் 63:2ல, சங்கீதம் 63:2ல, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் என்ன செஞ்சேன் கண்டேன் அப்படிங்கிறாரு. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தை நினைச்சாரா, உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அந்த ஆசைப்பட்டதுனால, ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டதுனால அவர் மகிமையும் வல்லமையும் நினைச்சாரா, கர்த்தருடைய ஆலயத்துல நினைச்சாரா பார்க்கிறாரு. அல்ல நம்ம ஆலயத்தை அதிகமா நம்ம நேசிக்கும் போது, ஆலயத்தின் மேல அதிக வாஞ்சையா இருக்கும் போது நம்மளுக்கு அநேக வெளிப்பாடு வரங்களை ஆண்டவர் ஆலயத்திலேயே காமிப்பாரு. நம்முடைய நிறைய பிள்ளைங்க அப்படி தரிசனத்தை பெற்றிருப்பாங்க. நான் நிறைய பட்டிருக்கேன் ஆலயத்துல போய், நான் நிறைய ட்ரிப் சொல்ல முடியாது, நிறைய ட்ரிப் நான் ஆலயத்துல ஆள்களை ஆண்டவர் நிக்கிறத பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தலைவலி, பயங்கரமான தலைவலி, நான் ஆள்களை பார்த்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஆழ்த்துல இருந்து எனக்கு ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அங்க இருந்து நேரம் என் தலையில அமர்ந்தது, உடனே தலைவலி சுகமாச்சு. இப்படி நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய காரியங்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆலயத்து மேல நீங்க வாஞ்ச வச்சு ஆலயத்தை தேடும் போது அவர் மேல எவ்வளவு வாஞ்ச எவ்வளவு தாகமா நீங்க இருக்கீங்களோ அது அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை நினைச்சு வர ஆசை, ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்ம அவரை நேசிக்கிற பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. அதங்க அதிகாலையிலேயே என்னை தேடுகிறவ என்னை கண்டடைவான்.
என்னை சிநேகிக்கிறவன் அதிகாலையிலே என்னை தேடுவான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அவ என்ன அவரை தேடுற நேசிக்கிறவங்க அதிகாலையிலே இயேசுப்பா தேடுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய பாதத்துல வாஞ்சியோடு அவர் என்ன செய்யணும், தேடும் போது அவர் நமக்கு சில தன்னை வெளிப்படுத்துகிற தேவையா இருக்க வல்லமையும் ஒரு மகிமையும் நான் கண்டேன். தாவீது சொன்னது போல உங்களுக்கும் ஆண்டு வல்லமையும் மகிமையும் தருவாரு. 105ஆம் சங்கீதத்துல கூட வர வசனம் போட்டிருக்கோம். அப்படி சமூகத்தை நித்தம் தேடுங்க, வல்லமையை நித்தம் நாடுங்கள்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ சமூகத்தை தேடும் போது வல்லமை நம்ம நினைச்சுறாரு, ஆண்டு நமக்கு தருகிறாரு, காமிக்கிறாரு. நிறைய காரியங்கள் ஆண்டு காமிக்கிறது இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஏசப்பா பிள்ளைங்களா நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரையும் நம்ம ஏன சொன்னாலும் அணைச்சு போட்டு ஒரு விதப்பா இருக்கக்கூடாது. என்னடா நீ அனல் இல்லாம குளிர் இல்லாம தான் வாந்தி பண்ணி போட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ ஒண்ணு அனலா இரு, இல்லாடி குளிரா இருந்துப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆவியில எப்பவும் நம்ம அனலா இருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது அது ஆண்டோடைய சமூகத்துல பிரீதியா இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்காக கத்துட்டு நம்ம தொட்டிருக்கிறாரு. எவ்வளவோ மக்கள் ஏசப்பத்தை நேசிக்காம இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியாம இருக்கிறாங்க. அதனால நீங்க தேவ சமூகத்துல ஒரு ஜபம் மட்டும் பண்ணுங்க, டெய்லி ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகளை நினைச்சீங்க, அவர் நினைச்சுக்கையா இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை நினைச்சேன், பார்க்க ஆசையா இருக்கிறேன், உமது வல்லமையே உமது மகிமையை நினைச்சிருந்தேன் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றது போல நம்மளும் ஒரு சமூகத்தில் நினைச்சோம். அதிகமா நம்ம அவர் தேட தேட அவர் வல்லமை மகிமையை நம்மளுக்கு காண முடியாத கண்களை கத்த தருவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை பயபக்தியோடு தேடணும், அவருடைய வல்லமையை ஆடணும். அலையிலையா அலையிலையா அதன் சொல்றாரு, என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாகிட்டு அப்படின்னு தாவீது சொல்றாரு. சில போராட்டங்கள் மத்தியில வரும்போது அவங்க என்ன செய்றாங்க, மக்கள் உன் தேவனை எங்க, நீ தேவனை தேவனை எங்கேன்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் வெட்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் பலத்த கிரிகள் செய்யறாரு. அவர் நம்புற பிள்ளைகள் ஒரு பொண்ணு கை விடவே மாட்டாரு. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சத்தத்தை கேட்பீங்கன்னா, ஏசப்பா நீங்க பயபக்தியோடு ஆலய வாஞ்சியோடு தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒரு கைவிடவே மாட்டாரு. எத்தனை போராட்டம் இருந்தாலும் போராட்டத்தை வெளியே கொண்டு வந்துருவ தவிர போராட்டத்தை உங்களை முங்கி போவிடவே மாட்டாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் ஆண்டவர் பயந்துடுங்க. அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்க மேல அமரும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தாவீது சொன்னது போல அவர் சொல்றாருல, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்தின் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உண்மை நினைக்கிறேன். நான் இருக்கிற அந்த சிறு மலையிலிருந்து நினைக்கிற கஷ்டத்தின் மத்தியிலும் உண்மை தேடுகிறேன். அதுவரையும் நான் உயர்த்தின்னு இருக்கும்போது அங்கே எர்மோன் மலைகள் இருக்கும்போது உண்மை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அங்க இன்னும் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறன்னு தன்னை ஆத்மாவுக்கே சொல்றாரு ஏன் நீ கலங்குற, எனக்குள்ள ஏன் நீ தேங்குறன்னு. அதுமாதிரி ஆண்டவங்களும் சொல்றாரு, நீங்க ஏன் கலங்குறீங்க, ஏன் தேங்குறீங்க, நான் உங்க கூட இல்லையா, நான் உங்க கூட இல்லையா. நீங்க எந்த சூழ்நிலையும் கலக்கத்தின் மத்தியில இருந்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, நான் உங்க கூட இருக்கிறேன், ஏன் கலங்குகிற, நீ ஏன் பயப்படுற, ஏன் தேங்குகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதான் நீங்க கலங்காதீங்க, தேங்காதீங்க, நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க, ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஆத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு யாவை செய்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம தேடுறோம். நீங்க எதையும் குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.